டேய் வீரவாக நம்மகிட்ட வாங்கின பணத்துக்கு கணக்க பிடிக்கணும். இல்லைன்னா அவன் கதையை இன்னைக்கு முடிக்கணும். கூப்பிடுங்க அவனை. அண்ணே கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்குண்ணே. பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்பேன். உடைங்களா பூட்ட அங்கே உடப்போம். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனா. அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனா. அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. உனக்கு கிடைக்குதுல்ல? ஆமா, கொஞ்சம் இருக்கு. ஆமா, ஏன்டா அப்படி ஓடுற? பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அறுவாள் எடுத்தா ஓடாம என்ன பண்ணுவாங்க? அப்ப பணத்தை கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? கொடுத்து தொலைவல்ல. என்ன டேய், ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறாங்க, அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. ஒரு நிமிஷம், எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன்? பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வானதா? வணக்கங்க. விவரம் தெரியாம தடுக்காத. வாங்கின காசை தரலைங்கிறதுனாலதான் வெட்டுறோம். அவர் வெட்டினா உங்களுக்கு காசு வராது, கேஸ் தான் வரும். நாங்க பாக்காத கேஸா? அப்படி இல்லைங்கய்யா, அவசரப்படாதீங்க. அவர் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு நான் கேரண்டிங்க. இவனுக்கு கேரண்டி கொடுக்கறக்கு நீ யாரு? நான் ஒரு LIC ஏஜென்ட். வீரபாகு சார் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்காரு. இன்னும் 20,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. மாசம் 2,000 ரூபாய் கட்டினாலும் 10 மாசத்துல 2 லட்சம் ரூபாய் வந்துடும். அப்புறம் அந்த பணத்தை நீங்களே எடுத்துங்க. அப்ப ஒண்ணு செய்யறேன், இப்பவே 20,000 மொத்தமா அவங்ககிட்ட கொடுத்துறேன். இவனை வெட்டிக்கலாமா? 2 லட்சம் கிடைச்சிருமா? அந்த பாலிசி வந்திருக்காரு. அந்த பாலிசி வரலங்க, நீங்க மாச தவணை கட்டுருங்க. அப்படியா? இந்தாங்க முதல் தவணை 2,000 ரூபாய். இன்னும் 9 மாசம் நானே கட்டிடுறேன். 2 லட்சம் ரூபாய் எனக்கே கொடுத்துருங்க. கண்டுறீங்களா? வருமா? வாங்கடா, கிளம்புங்க. நல்ல நேரத்தில் தெய்வ மாதிரி காப்பாத்துறீங்க. ஆனா நீங்க நினைக்கிற வீரவாக நான் கிடையாது. நான் வர்றேன். என்ன நீங்க நினைக்கிற மாதிரி நானும் LIC ஏஜென்ட் கிடையாது. LIC கிடையாதா? அப்புறம் என்ன காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. முதலாளியா? ஆமா. என்னையா? எனக்கு உங்க கம்பெனில ஒரு வேலை வேணும். என்னது கம்பெனியா? எனக்கு தெரியாத. நான் வச்சிருக்கிறது கம்பெனி எவ்வளவு பொருளிய கிளப்பியிருக்கா ஐயா. என்கிட்ட இருக்குது 4 வரைக்கும் 1 கிலோ மைதா வந்தா அதை வச்சுட்டு கும்பல் பேக்கரி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து வேலை கேட்கிற பாரு. போயா முதலாளி, போயா முதலாளி, போயாங்கிறல்ல. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவனுக்கு இங்க வேலை இல்லாம மெட்ராஸ் வந்து பொட்டி தூக்கி சுத்தி தெரியுதா? நீ அங்க இருந்து இங்க வந்து இருக்கிற உயிரை வாங்குற. என்ன நியாயம்? இங்க இருக்கிறோம் அங்க வரலாம், அங்க இருக்கிறோம் இங்க வரக்கூடாது. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. என்ன? வேம்புலியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடு. கூழு குடிக்க வேணா வர்றேன், குடுக்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு கடை நடத்துற? என்னடா பாக்குற? புதுவர் பார்ட்டில செல்வாக்க என்னை போய் நாக்கு குசாம முதலாளிங்கிற.